ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களோடு பேசும். இத்தனை வருடங்கள் நடத்தின தெய்வம், இன்னும் எங்களை அற்புதமாய் நீ நடத்த வல்லமையுள்ள தேவன். நீர் போதுமான ஒரு ஆண்டவரே, எங்களோடு கூட இரும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லோரும் சேர்ந்து சங்கீதங்களின் புஸ்தகம் 20ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். முதலாவது சங்கீதங்களின் புஸ்தகம் 20ஆம் சங்கீதம் 4வது வசனம். ஆமென். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தரளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் நல்லவர். எல்லோரும் இயேசு நல்லவர் என்று சொல்லுவோமா? இயேசு நல்லவர், நல்லவராகவும் நன்மை செய்கிறவராகவும் இருக்கிற தெய்வம். இன்றைக்கும் அவரை நம்புகிறவர்களுக்கு நல்லவராக நன்மை செய்கிறவராக இருக்கிறார். சாட்சி சொன்னது போல VBS ஆரம்பம் ₹1 கூட இல்லை. ஆனால் ஆண்டவர் இதான் விசுவாச போராட்டம் என்று சில நாட்களை நான் சொல்லி வந்தேனே, இதிலும் ஒரு போராட்டம். ஆனால் ஒரு குறை இல்லாதபடி என்னுடைய விருப்பம் எல்லாம் கடன் இல்லாம காரியத்தை செய்யணும். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படியாக அற்புதமாய் நடத்தி வந்த எல்லா நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தரையே நம்பி ஜீவிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாள் கைவிடவே மாட்டார். இங்கு இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை, அவர் உமது மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளுவார். ஆமென். நீதிமொழிகள் 13:12 நீங்கள் படித்து பார்க்கும்போது, நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். விரும்பினது வரும்பொழுது, ஆண்டவர் நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்றும் பொழுது மிகுந்த ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். பிலிப்பியர் 2:13 நீங்கள் படித்து பார்க்கும்போது, தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தை உண்டாக்குறாராம். தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தை உண்டாக்குறார். யாருக்கு? தேவ பிள்ளைகளுக்கு, தேவனோடு இருக்கிறவர்களுக்கு, தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு வேறொரு விருப்பம், ஆண்டவரை தாண்டி வேறொரு விருப்பம் வராது. அந்த விருப்பம் ஆண்டவருக்கு உட்பட்ட விருப்பமாக இருக்கும். அந்த விருப்பம் ஆண்டவருக்கு பிரியமான விருப்பமாக இருக்கும். தேவனே தம்முடைய தயவுள்ள சுத்தத்தின்படிதான் தேவனோடு இருக்கிற ஜனங்களுக்கு விருப்பத்தை தருவார். ஆனால் உலக மக்களுக்கு இருக்கக்கூடியதான விருப்பம் எல்லாம் தேவன் கொடுக்கிற விருப்பம் அல்ல. எல்லா விருப்பமும் தேவன் கொடுக்கிற விருப்பமும் அல்ல. நீங்கள் ஒன்றை விரும்பி உடனே அதை இது எனக்கு வேண்டும் என்று கேட்டுவிடக் கூடாது. அது தேவன் கொடுத்த விருப்பமா என்பதை, இதெல்லாம் தேவ விருப்பம் என்பதை குறித்து தான் இந்த நாட்களிலே நாம் தியானிக்க போகிறோம். தேவன் ஒரு விருப்பத்தை நம்முடைய இருதயத்திலே கொடுத்தால் அந்த விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார். அந்த விருப்பத்தை அவர் நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். இருதயத்திலே தோன்றும் நல்ல விருப்பங்களை நிறைவேற்றுவார். இருதயத்திலே தோன்றும் நியாயமான விருப்பங்களை எல்லாம் கர்த்தர் இந்த நாட்களிலே உங்களுக்கு நிறைவேற்றி தருவார். உங்கள் இருதயத்திலே பல நியாயமான விருப்பங்கள் இருக்கிறது, சில நல்ல விருப்பங்கள் இருக்கிறது. அந்த நல்ல விருப்பங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கு நிறைவேற்றி தர வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். நல்ல விருப்பம் என்று சொன்னால் பல விருப்பங்கள் உண்டு. அதுல சிலது ஜெபிக்க வேண்டும் என்கிற விருப்பம், வேதம் படிக்க வேண்டும் என்கிற விருப்பம், பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்கிற விருப்பம், ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடியதான பொதுவான சில விருப்பங்களை நான் சொல்லுகிறேன். எந்த விருப்பமாக இருந்தாலும் அது ஆண்டவர் நமக்கு தரக்கூடியதான விருப்பமாக இருந்தால் நிச்சயமாய் ஆண்டவர் உங்கள் மன விருப்பங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தரளி, உங்கள் ஆலோசனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அதே போல இருதயத்திலே தோன்றும் கெட்ட நியாயமற்ற கற்பனையான விருப்பங்களும் உண்டு. இருதயத்திலே நல்ல விருப்பங்களும் உருவாகும், கெட்ட விருப்பங்களும் உருவாகும். கெட்ட நியாயமற்ற கற்பனையான விருப்பங்கள், சிலர் கற்பனை பார்ப்பாங்க, அது அவங்களுக்கு சொப்பனமா மாறும். கற்பனை பண்ணுகிறவர்களாக பல கெட்ட விருப்பங்களும் இருதயத்திலே தோன்றும். அவைகள் எல்லாம் கர்த்தர் தருகிற விருப்பம் அல்ல, அதை கர்த்தர் நிறைவேற்ற மாட்டார். பிசாசு தருகிற விருப்பம் உண்டு. நம்முடைய மாம்சமே சில காரியத்தை விரும்பும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, காலையில ஜெபம் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். காலையில நீ நல்ல கண்ணை
கையை முடக்கிட்டு நீ தூங்கு, காலையில் ஜபிக்க வேண்டாம் என்று சொல்லி தரக்கூடிய விருப்பம் யார் தருகிற விருப்பம்? அதை நிறைவேற்று. அது நடக்குது இல்லையா? காலையில நாம் தூங்க வேண்டும் என்று விரும்புகிறோம், நாம் என்ன பண்ணுகிறோம்? விருப்பம் வருகிறது, நாம் தூங்குகிறோம். இதை கர்த்தர் தருகிறது அல்ல. அல்லேலூயா. அந்த விருப்பத்தை தருகிறது நம்முடைய மாம்சம், பிசாசு. பிசாசு மாம்சம் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படுகிறது. இப்பொழுது அந்த விருப்பம் வருகிறது, நாம் நன்றாக தூங்கி விடுகிறோம். காலையிலே ஆண்டவரை தேடாமல் விழுந்து விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஒரு எழுச்சி இல்லை, நம்முடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்லை. தெய்வத்தை குறித்து ஆராதிக்கிற, அவரை குறித்து அறிகிற அறிவில் எந்த ஒரு காரியத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லை. பிசாசு தருகிற விருப்பமும் இருக்கிறது, மாம்சத்தில் வருகிற விருப்பமும் இருக்கிறது. எப்பொழுதும் மொபைலை நோண்டிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பது கர்த்தர் தருகிற விருப்பம் அல்ல. எப்பொழுதும் டிவி பார்க்க வேண்டும் என்பது கர்த்தர் தருகிற விருப்பம் அல்ல. பொய் பேச வேண்டும், இதெல்லாம் கர்த்தர் தருகிற விருப்பம் அல்ல. கர்த்தர் தருகிற நல்ல விருப்பங்களை கர்த்தரே நிறைவேற்றி தருவார். அவர் ஆமேன் சொல்லுங்க. 2 விருப்பங்கள் வரும், அதை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரால் வருகிற விருப்பம் என்ன, கர்த்தர் இல்லாமல் மாம்சத்திலே பிசாசு கொண்டு வருகிற விருப்பம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லக்கூடியதான விருப்பம். அதே பிலிப்பியர்ல 2ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தா தெரியும். இயேசு கீழ்ப்படிந்தவராகி மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய் தம்மை தாழ்த்தினார். அப்போஸ்தலர் பவுல் சொல்லும்போது, நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் போது கீழ்ப்படிந்தீர்கள், அதே போல தூரமாய் இருக்கும் போது கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லக்கூடியதான விருப்பத்தை தான் கர்த்தர் தருவாரே தவிர கீழ்ப்படிய கூடாது என்கிற விருப்பத்தை மாம்சம் தரும், இல்லை என்றால் பிசாசு தருவான். கீழ்ப்படிய வேண்டும் என்கிற விருப்பம் ஆண்டவர் நமக்கு தருவாரேயானால் நிச்சயமாய் ஒரு நாள் கீழ்ப்படிகிறவர்களாக மாறுவோம். அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென். மனதில் தோன்றும் நல்ல விருப்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த நாட்களிலே நிறைவேற்ற ஆண்டவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஆண்டவர் போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லோரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எல்லாரும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஒரு நிமிடம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா, உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீர் எங்களுக்கு தருகிற விருப்பங்கள் ஆண்டவரே, அவைகள் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் தருகிற விருப்பங்கள் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறட்டும். எல்லோரும் ஒரு நிமிடம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தை கேட்போம். நீர் தருகிற விருப்பங்கள் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறட்டும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். இதய விருப்பமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவீர். என் இதய விருப்பமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவீர். ஒப்படைத்தேன் வழிகளெல்லாம் உம்மையே சார்ந்து கொண்டே. ஒப்படைத்தேன் வழிகளெல்லாம் உம்மையே சார்ந்து கொண்டே. இதய விருப்பமெல்லாம் ஜபத்தோடு எப்படியும் நிறைவேற்றுவீர். என் இதய விருப்பமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவீர். ஒப்படைத்தேன் வழிகளெல்லாம் உம்மையே சார்ந்து கொண்டே. ஒப்படைத்தேன் வழிகளெல்லாம் உம்மையே சார்ந்து கொண்டே. வாழ்வே வழியே வாழ்த்துகிறோ, உம்மை வணங்குகிறோ. வாழ்வே வழியே வாழ்த்துகிறோ, உம்மை. நீதி நேர்மையெல்லாம், நீதி நேர்மையெல்லாம் பட்ட பகல் போலாகும். என் நீதி நேர்மையெல்லாம் பட்ட பகல் போலாகும். நீர் எனக்குள் இருப்பதனால் எல்லாம் செய்து முடிப்பீர்.
நீர் எனக்குள் இருப்பதனா எல்லாம் செய்து முடிப்பேன். வாழ்வே வழியே வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். வாழ்வே வழியே வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். ஆம் ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கும்போது ஒவ்வொருடைய இருதயத்திலும் இருக்கக்கூடியதான நியாயமான நல்ல விருப்பங்களை, நீர் கொடுத்த விருப்பங்களை நீர் உம்முடைய ஜனங்களுக்கு கர்த்தர் நிறைவேற்றி தர போறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் எப்படிப்பட்ட விருப்பங்களை தருவார் என்றுதான் சில நாட்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். இப்போ நீங்கள் அறிந்து கொள்ள முடியும், என்னுடைய இருதயத்தில் பல விருப்பங்கள் வருகிறதே, இதுல எது கர்த்தருடைய விருப்பம் என்று நீங்கள் இந்த நாட்களில் கற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் தருகிற விருப்பம் என்ன, என் மாம்சத்தில் எழும்புகிற விருப்பம் என்ன, பிசாசு கொண்டு வருகிற விருப்பம் என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு வேத புத்தகத்திலிருந்து கர்த்தர் எப்படிப்பட்டதான விருப்பத்தை நம்முடைய உள்ளங்களிலே தருகிறார் என்பதை குறித்து செய்தியை கேட்க போகிறோம். முதலாவதாக கர்த்தர் எப்படிப்பட்டதான விருப்பத்தை தருகிறார் என்று பார்க்கும் பொழுது, கர்த்தர் ஞானத்தை பெற வேண்டும் என்கிற விருப்பத்தை கர்த்தர் தருகிறார். தேவ பிள்ளைகளுக்கு என்ன விருப்பத்தை தருகிறார்? ஞானத்தை பெற வேண்டும். நான் இன்னும் பேதையாக இருக்கக்கூடாது, நான் ஒரு புத்திசாலியாக மாற வேண்டும், நான் இன்னும் பேதையாக இருக்கக்கூடாது, நான் ஒரு முட்டாளாக நான் இருக்கக்கூடாது, நான் ஒரு புத்திசாலியாக மாற வேண்டும், நான் ஞானவானாக மாற வேண்டும், நான் ஒரு ஞானமுள்ளவனாக மாற வேண்டும் என்று யாருடைய இருதயத்திலே அந்த விருப்பம் இருக்கிறதோ அந்த விருப்பம் கர்த்தர் தருகிற விருப்பம். அல்லேலூயா. அப்படியானால் ஆண்டவர் எதை விரும்புகிறார்? நாம் ஞானவானாக விளங்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள், வெளிச்சத்தை போல, நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பார்கள். அப்போ நாம் எதை இன்றைக்கு நாம் விரும்ப வேண்டும்? ஒரு சில காரியத்தை நாம் பார்ப்போம். 1 ராஜாக்கள் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே பாருங்கள். அங்கு ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் சாலமோனை பார்த்து என்ன கேட்க, உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி தரிசனத்தில் கேட்கிறார். உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு அவர் என்ன சொல்லுகிறார்? 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 7 - 9 வரைக்கும் வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, தேவனாகிய ஆண்டவரே, எனக்கு என்னன்னு தெரியாது, ராஜாவாக ஆவதற்கு எந்த தகுதியும் இல்லை ஆண்டவரே, எனக்கு அந்த அனுபவம் இல்லை, எனக்கு ஒன்றும் தெரியாது ஆண்டவரே. பிரியமான தேவ பிள்ளைகளே, சில வேளைகளிலே நீங்களும் கூட ஒரு வேலைக்கு போய் சேர்ந்திருப்பீங்க, எனக்கு ஒன்றும் தெரியாது ஆண்டவரே. புதுசா திருமணமாகி குடும்பத்தை நடத்த வருவீங்க, குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு தெரியாது, யாற்றை எப்படி நடந்து கொள்ளணும்னு தெரியாது, மாமனாற்றை எப்படி பழகணும், நாத்தனாற்றை எப்படி பழகணும், மாமியாற்றை எப்படி பழகணும் தெரியாது. பிள்ளைகள் பிறக்கிறது, பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று தெரியாது. ஆண்டவர் ஒரு வேலையை தருகிறார், அந்த வேலையை எப்படி செய்து முடிக்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும், அந்த வேலையிலே எப்படி முன்னேற வேண்டும், ஞானத்தை பயன்படுத்தி எப்படி முன்னேற வேண்டும் என்று தெரியவில்லை. கர்த்தர் ஒரு ஊழியத்தை தருகிறார், ஊழியத்தை எப்படி செய்ய வேண்டும், ஊழியத்திலே எப்படி முன்னேற வேண்டும் என்று தெரியவில்லை. அப்படிப்பட்டதான பலவிதமான நேரங்களிலே அதே போலதான் இந்த சாலமோன் கையிலே ஒரு ராஜ்யபாரம் கிடைக்கிறது. ஒரு ராஜாவாக இருந்து தேசத்தை நடத்துவது என்றால் அது பயங்கரமான ஒரு கடினமான ஒரு காரியம். அப்படிப்பட்டதான நேரத்திலே அவன் தன்னை தாழ்த்தி, நான் ஒரு சிறு பிள்ளை ஆண்டவரே, எனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லி அவன் முதலாவது என்ன பண்ணுகிறான்? தன்னை தாழ்த்துகிறான். அடுத்தது 8வது வசனம், நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கும் அடங்காததும் லட்சக்கணக்கான ஜனங்களை நடத்துவதற்கு நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆனால் நான் ஒரு சிறு பிள்ளை, எனக்கு ஒரு பொறுப்பு வந்திருக்கிறது, எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது, எனக்கு ஒரு ஆமேன், அந்த பொறுப்பை நான் எப்படி செய்ய முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. பல நேரத்தில்
நாமும் கூட அனுபவம் இல்லாத நேரங்களிலே முதலாவதாக ஆமேன் ஒரு மேனேஜர் போஸ்ட் திடீர்னு ஒரு ஆளுக்கு கிடைத்தா அதை எப்படி செய்யணும்னு சில நேரத்தில் என்ன ஆகாது, தெரியாது. ஊழியத்தை எப்படி செய்யணும்னு தெரியாது. நான் இந்த ஊழியத்தில் பொறுப்பெடுக்கும் போது எப்படி சபையை நான் பொறுப்பெடுப்பேன், எப்படி நான் சபையை நடத்துவேன், எப்படி பிரசங்கம் பண்ணுவேன், எப்படி ஜனங்களை நடத்துவேன் தெரியாது. அப்படிப்பட்டதான நேரத்தில் அவன் தன்னை தாழ்த்தி அவன் என்ன கேட்கிறான் தெரியுமா? நியாயம் விசாரிக்கவும், நன்மை தீமை என்னதென்று வரையறுக்கவும், அடியேனுக்கு ஞானம் உள்ள இருதயத்தை தாரும். ஆமென். அது என்ன இருக்குன்னா, எனக்கு ஆண்டவரே நீர் என்னுடைய தகப்பன் பெரிய யுத்தத்திலே அவன் வல்லவர், நல்ல ஒரு புத்திசாலி, திறமசாலி, நல்ல டேலண்ட் பர்சன். ஆனா அவருடைய மகனாக இருக்கிற நான் மகனே தானே தவிர நான் இதுவரைக்கும் ஆட்சி செய்து பழக்கம் இல்லை. உடனே அதனால எனக்கு இந்த ஆட்சியை தக்க வைக்கணும்னா, நான் செய்கிற வேலையை தக்க வைக்கணும்னா, என் குடும்பத்தை தக்க வைக்கணும்னா, என் பிள்ளைகளை நல்ல வழியில நடத்தணும்னா, ஆமென் சோதரன் சபை நல்ல வழியில நடத்தணும்னா, எனக்கு தந்த ஊழிய பொறுப்பை நான் நல்ல முறையில செய்து முடிக்கணும்னா, எனக்கு ஆண்டவரே நீர் பொறுப்பு தந்திருக்கிறீர், எனக்கு வேலை தந்திருக்கிறீர், குடும்பத்தை தந்திருக்கிறீர், பிள்ளைகளை தந்திருக்கிறீர், சபையை தந்திருக்கிறீர், விசுவாசிகளை தந்திருக்கிறீர். ஆனால் இதை நான் செய்து முடிப்பதற்கு எனக்கு ஞானம் வேண்டும் ஆண்டவரே, ஞானம் வேண்டும், ஞானமுள்ள இருதயம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் எதை கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும்? கர்த்தர் எப்படிப்பட்டதான இருதயத்தை விரும்புகிறார்? ஞானமுள்ள இருதயத்தை கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, ஆமென். அதான் சொல்லி, எதை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதி. ஆமென். ஞானத்துக்கு நிகரானது முத்துக்களும் வராது, வெள்ளியும் வராது, பொன்னும் வராது. சிலர்ட்ட முத்து இருக்கும், வெள்ளி இருக்கும், பொண்ணு இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா என்ன இருக்காது? ஞானம் இருக்காது. ஞானம் இல்லாம குடும்பத்தை நடத்த முடியாது, ஞானம் இல்லாம எதையும் செய்ய முடியாது. என்ன ஒரு எழுச்சி வராது. புத்தி உள்ள சிறு வீட்டை கட்டுகிறாள், இல்லாதவள் அதை இடித்து போடுவார். ஆண்டவர் நல்ல வாய்ப்புகளை தருவார். அல்லேலூயா, நல்ல காரியங்களை நமக்கு தருவார். ஞானம் இல்லைன்னா எல்லாத்தையும் கொஞ்ச நேரத்தில் இடிச்சிட்டு காலி பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? ஒன்றும் தெரியாத போல தொடச்சிட்டு இருப்போம். அல்லேலூயா. அப்ப ஞானம் நமக்கு இருந்தா கட்டுவோமே தவிர இடிக்கவே மாட்டோம். அல்லேலூயா. கட்டுவோமே தவிர இடிக்கவே மாட்டோம், வளருவோமே தவிர தாழ்ந்து போகவே மாட்டோம். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஜனங்களை நல்ல முறையில் நடத்த முடியும். உடனே அந்த விருப்பம் ஆண்டவருடைய பார்வையில் எப்படி இருந்தது? 12வது வசனம், 7ல இருந்து 9வது வசனத்தை நீங்க படித்து பார்க்கும்போது 10வது வசனத்துல ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. நாம் பல காரியத்திற்கு ஜெபிக்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் இந்த விண்ணப்பம் அவருடைய பார்வையிலே உகந்ததாயிருந்தது. அல்லேலூயா. எனக்கு ஞானத்தை தாரும் என்று கேட்ட விண்ணப்பம் அவருடைய பார்வையில் உகந்ததாயிருந்தது. 12வது வசனத்தில், உன் வார்த்தையின்படி செய்தேன், ஞானமும் உணர்வு உள்ள ஒரு இருதயத்தை உனக்கு தந்தேன். ஆமென். அந்த ஞானமும் உணர்வும் பெற்ற இந்த சாலமோனே தன்னை நிதானிக்காத போது அவன் விழுந்து போனானே. அப்படியானால் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு, மற்றவர்களோடு பேசுவதற்கு, மற்றவர்களோடு பழகுவதற்கு சிலருக்கு யார்கிட்ட எதை பேசணும்னு தெரியாது, ஞானம் இல்லை. அல்லேலூயா. ஆமா, மற்றவங்க ஒரு நபர் இருக்கிறார் அப்படின்னா அந்த நபர் இன்னொரு நபர்கிட்ட எதை யார்கிட்ட பேசணும்னு தெரியாது, எல்லாரையும் நம்பிடுவாங்க. அல்லேலூயா. எல்லாரையும் நம்பிட முடியாது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கலகக்காரர்கள் உங்க பக்கத்துல தான் இருப்பாங்க, கலகக்காரர்கள் உங்க பக்கத்துல தான் இருப்பாங்க. அமைதியை உண்டாக்குறவர்களும் உங்கள் பக்கத்துல தான் இருப்பார்கள். அதை கண்டுபிடிக்க ஞானம் வேண்டும். இந்த ஞானம் எதுக்கு வேணும்? யார் கலகக்காரர், யார் நல்லவர், சமாதானத்தை உண்டாக்குறவர்கள் என்று கண்டுபிடிப்பதற்கு ஞானம் வேண்டும். இதை கண்டுபிடித்தால் தான் யார் இடத்துல எப்படி பேச வேண்டும், அப்பொழுது நமக்கு தெரியும். அல்லேலூயா. வெளுத்ததெல்லாம் பால் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது. வெள்ளையா இருக்கு அப்படின்னா எல்லாம் பால், அப்படி அது விஷமும் கலந்திருக்கும். அல்லேலூயா. அப்ப இதை கண்டுபிடிப்பதற்கு என்ன வேணும்? அன்ன பறவையை போன்ற ஞானம் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. ஒரே உலகத்தில் இருக்குதோம், மாறுபாடான சன்னதிகள், பலதரப்பட்டதான மக்கள் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேலை ஸ்தலத்தில் சிலர் வாயை விட்டுருவாங்க, யாற்ற வாயை விடணும்னு தெரியாது. அது நம்மள்கிட்ட கேட்டுட்டு என்ன பண்ணிடுவாங்க, மேல அதிகாரிட்ட போய் போட்டு கொடுத்துருவாங்க. அதோட சீட்டு கிழிஞ்சுது, யாரா சொன்னாங்க, காலி.
யார்கிட்ட என்ன பேசணும்? சகோதரிமாரெல்லாம் கரங்களை உயர்த்தி. ஆதாம் ஏவாளை பார்த்து பிசாசு எப்படி வந்தான்? இந்த கனியை புசிக்க கூடாது என்று ஆண்டவர் சொன்னது உண்டோ? எவ்வளவு அழகா பேசுவான். அழகா பேசுற ஆட்களை நம்பிராதுங்க, கண்டித்து பேசுற ஆட்களை நம்புங்க. அல்லேலூயா. சொன்னது உண்டோ? இப்படி இப்படியா அப்படியா வளைச்சு பேசுறாங்க பாத்தீங்களா? இந்த ஆட்களை என்ன பண்ணாதுங்க. அதுக்கு என்ன வேணும்? ஐயோ இந்த சகோதரியா என்ன கண்டா இவ்வளவு சிரிக்கிறதுல சில காரணம் உண்டு. அல்லேலூயா. சிலர் சிரிச்சா சில காரணம் உண்டு. ஞானம் ரொம்ப முக்கியம். ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அனுதினமும் விழுந்து போகாம இருக்கணும்னா ஒரு பப்ளிக்ல நின்று ஒரு வார்த்தை என்ன பண்ணிடக்கூடாது, பேசிடக்கூடாது. ஒரு நபரை வச்சுட்டு இன்னொரு நபர்கிட்ட ஒரு காரியத்தை சொல்லிடக்கூடாது. யாரை எங்க சொல்லணுமோ, எதை எங்க சொல்லணும் அங்கதான் சொல்லணும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே ஞானமுள்ள இருதயத்தை தாரும். சாலமோனுடைய நாட்களிலே யுத்தமே இல்லை. 40 வருடம் சாலமோன் அரசாட்சி பண்ணா யுத்தமே இல்லை. காரணம் என்ன? அவனுக்குள்ள என்ன இருந்தது? எதை எப்படி செய்யணும், எவனை எப்படி என்ன பண்ணணும்னு அவனுக்கு தெரிஞ்சித்து. உங்க வேலை ஸ்தலத்தில் எப்படி நடந்துக்கணும் நமக்கு என்ன பண்ணணும் தெரியணும். ஒரு தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க நீங்க யார எப்படி நடத்தணும்னு என்ன பண்ணணும் தெரியாம செய்யவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க எனக்கு பொறுப்பை தந்து பார், நான் செஞ்சு என்ன பண்ணிடுவேன், கலட்டிடுவேன்னா அது கவுந்துரும். அல்லேலூயா. ஒன்னும் கலட்ட முடியாது, ஒன்னையும் செய்ய முடியாது ஞானம் இல்லைன்னா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஞானம், ஞானம். இதை அறிந்த சாலமோன் தான் கேட்கிற, எனக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரே. என்னத்தை இவங்க செய்யறாங்க ஊழியம், நானா என் கையில தந்தா என்ன பண்ணிடுவேனா ஒரே நாள்ல என்ன பண்ணிடுவேன், எல்லாத்தையும் தொடச்சி வாயில போட்டு நான் என்ன பண்ணிடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் கிருபைகளை கர்த்தர் தருவாராக. ஏது நலம் என்றறியேன், இயேசுவே நான் ஞானம் இல்லை. ஏது நலம் என்றறியேன். தாழ்மையோடு கேட்போம். இயேசுவே நான் ஞானம் இல்லை, நின் திரு நாமத்தால் என்னை நீதியின் பாதை தீருப்பி. நின் திரு நாமத்தால் என்னை நீதியின் பாதை தீருப்பி. ஒரு விசை கூட. ஏது நலம் என்றறியே, இயேசுவே நான் ஞானமில்லே. ஏது நலம் என்றறியே, இயேசுவே நான். எத்தனை பேர் கேட்கறீங்க படிக்கிற பிள்ளைங்க? நின் திரு நாமத்தால் வேலை செய்கிறவங்க, குடும்பத்தை நடத்துகிறவங்க, நீதியின் பாதை தீருப்பி. நின் திரு நாமத்தால் என்னை அர்ப்பணிப்போடு நீதியின் பாதை தீருப்பி. உந்தன் சித்தம் பொல்லடத்தும் கர்த்தாவே நீர் நித்தம் என்னை. உந்தன் சித்தம் பொல்லடத்தும் கர்த்தாவே நீர் நித்தம் என்னை. எந்தன் சித்தம் போல வேண்டாம் என் பிதாவே யெகோவாவே. எந்தன் சித்தம் போல என் பிதாவே என் இயேசுவே. நியாயம் தீர்ப்பதற்கு நமக்கு ஞானம் வேண்டும். ஹல்லேலூயா. அந்த ஞான இருதயத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. இருதயத்திலே தானாக ஞானம் பொங்கி வழியும். உலக ஞானம் அல்ல, வரத்திலிருந்து வரக்கூடியதான மெய்யான இயேசுக்குள்ளாக இருக்கக்கூடியதான ஞானம், அறிவு என்கிற பொக்கிஷத்தை ஆண்டவர் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு அளவில்லாமல் தருவாராக. ஆமென். பெற்றுக்கொள்வோமா? ஆமென், ஆமென். நான் இடிக்க மாட்டேன், குடும்ப உறவை இடிக்க மாட்டேன். ஹல்லேலூயா. உறவுகளை கட்டி எழுப்புவேன். குடும்ப உறவுகளை கட்டி எழுப்பும் கிருபை. இடிப்பது கொஞ்ச நேரத்தில், கட்டி எழுப்புவது ரொம்ப நாட்கள் ஆகும். ஞானத்தினால ஒவ்வொரு கல்லாக எடுத்து வைத்து கட்டி எழுப்பி கொண்டே போக கர்த்தர் கிருபை தருவாராக.
கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக என்ன விருப்பத்தை கர்த்தர் தருகிறார், அதை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் வர நாட்களில் வேற காரியங்களை நம்ம பார்க்கலாம். ஒரு 10 நிமிடம் ஜபிக்க வேண்டும் என்கிற விருப்பத்தை கர்த்தர் தருவார். ஜபிக்க வேண்டாம், நல்லா தூங்கிக் கொண்டே இருக்கலாம் என்று சொல்லுகிற விருப்பத்தை யார் தருவா? கர்த்தரா. எந்த அளவுல நம்ம தெளிவா இருக்கிறோம் இல்லையா? பாத்தீங்களா? அல்லேலூயா. யார் தர்றா? இன்னும் கை முடக்கி கொண்டு தூங்கு சோம்பேறியே என்று சொல்ற விருப்பத்தை யார் தர்றது? ஆண்டவரை தர்றாரு. அப்ப நீங்க கை முடக்கிட்டு நிறைய தூங்கிட்டு இருக்கிறீங்களே, யார் அந்த விருப்பத்தை தந்தது? அப்ப பிசாசுக்கு கீழ்ப்படியலாமா? நீங்க நிறைய பேர் அதுக்கு தானே கீழ்படுறீங்க. ராத்திரி எல்லாம் சீக்கிரம் தூங்கிட்டு நைட் எல்லாம் மொபைல் போன் பார்க்காம, கண்ட ஆட்களுக்கும் போன் பண்ணி பேசாம, இன்டர்நெட்ல நேரத்தை செலவு பண்ணாம. நான் சொல்லுவேன், பாஸ்டர் மோகன் சொல்லுவாங்க 9 மணிக்கு தூங்கணும். நான் சொல்றேன் 10 காலையில தூங்கு. காலையில் எழுந்துரு, நல்ல களைப்பாரி, நல்ல இளைப்பாரி காலையில் எழுந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா. அதிகாலையிலும் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அன்பனே உமக்கு தந்தேன். அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஜெபிக்க வேண்டும் என்கிற விருப்பத்தை கர்த்தர் தந்தார். விசேஷமாக அன்றைக்கு புருஷர்களுக்கு அதிகமாக எழுதுகிறார். ஜெபத்தை குறித்து அதிகமாக அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது என்ன எழுதுகிறார்? தீமோத்தேயு ஒரு ஆண், அவருக்கு என்ன எழுதுகிறார்? 1 தீமோத்தேயு 2:8 நீங்கள் படிக்கும் பொழுது, கோபம், புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கரங்களை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, புருஷர்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரா? அவருடைய விருப்பம் என்ன? ஜெபிக்க வேண்டும் என்கிற விருப்பத்தை தான் கர்த்தர் தருகிறார். ஜெபிக்க கூடாது என்று சொல்லக்கூடிய விருப்பத்தை யார் தருகிறது? ஒண்ணு பிசாசு, இல்லைன்னா மாம்சம். அதுல இந்த வெயில் காலத்துல காலையில் எழுந்துக்கிற ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. பாருங்க, 1 தீமோத்தேயு 2:8 படிக்கிறோம். புருஷர்கள் கரங்களை உயர்த்தி. ஏன் புருஷர்களுக்கு மட்டும் எழுதி வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியல. அன்னைக்கும் சகோதரிகள் தான் அதிகமா ஜெபிச்சிருக்காங்க அப்படின்னு நான் நம்புறேன். அல்லேலூயா. ஆதி சபையிலையும் கூட யார் தான் அதிகமா ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க நான் நம்புறேன். ஏன் எழுதி வச்சிருக்கு? புருஷர்களை மென்ஷன் பண்ணி எழுதி வச்சிருக்கு. சகோதரிகள் எல்லாம் நல்லா ஜெபம் பண்றாங்கப்பா, நீயும் சேர்ந்து ஜெபம் பண்ணுப்பா. புருஷரே, புருஷனே, சபையில் இருக்கிற புருஷரே, திருமணமான தலையே, அல்லேலூயா, குடும்பத்தின் தலையே, நீ என்ன பண்ணு? எப்படி ஜெபம் பண்ணு? வசனம் என்ன சொல்லுது? நான் சொல்ல, கரங்களை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ணு. வேலை ஸ்தலத்துல போய் வேலை ஆரம்பிக்கும் போது ஜெபம் பண்ணு. காரை எடுத்து ஓட்டிட்டு முதல்ல போகும்போது ஜெபம் பண்ணு. பைக் எடுக்கும் போது ஜெபம் பண்ணு. இப்படி ஜெபம் பண்ணி பாருங்க, இந்த காரியங்கள் எல்லாம் நடக்குது. ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. வீட்டில இருந்து வெளியில போகும்போது ஜெபம் பண்ணு. அதிகாலையில் எழுந்த உடனே ஜெபம் பண்ணு. சபையில் நடக்கூடிய ஜெபங்களை வந்து என்ன பண்ணு? கலந்து கொள். கரங்களை உயர்த்தி நில்லு. உன் குடும்பத்திற்காக நில், உன் பிள்ளைகளுக்காக நில், உன் மனைவிக்காக நில். அல்லேலூயா. பாருங்க, மனைவிக்காக யார் ஜெபம் பண்ணது? ஈசாக்கு மனைவிக்காக ஜெபம் பண்ணின போது அவனுடைய ஜெபத்தை கேட்டு அவன் மனைவிக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். அல்லேலூயா. கிரியை மட்டுமல்ல, ஜெபம் தான் ஆண்டவர் பரத்தில் இருந்து வரக்கூடிய நன்மைகளை கொடுக்கக்கூடியது. கிரியை மட்டுமல்ல, ஜெபம். சொல்லுங்க, கிரியை மட்டுமல்ல, ஜெபம். அல்லேலூயா.
அப்போ புருஷர்களை மென்ஷன் பண்றார். புருஷர்கள் அதிகமாக என்ன பண்ண வேண்டும்? சபையின் மக்கள், புருஷர்கள், வாலிபர்கள், ஆண்கள். என்ன பாஸ்டர் எங்களை சொல்லல, இனி நாங்க வர வேண்டாம், பெண்கள் ஜெபத்துக்கு நாங்கள் என்ன பண்ண வேண்டாம், வர வேண்டாம் என்று யாராலும் தீர்மானம் பண்ணி இருக்கிறீர்களோ அதை இப்பொழுது என்ன பண்ணுங்கள், ஒரு கோடு போடுங்க. சொல்லுங்க, இப்படி கோடு போடுங்க. யாராலும் அப்படி தீர்மானம் பண்ணி, எனக்கு இதுல புருஷருக்கு சொல்லியிருக்க, அவன் ஜெபம் பண்ண பண்ணட்டு, எனக்கு இந்த கதையெல்லாம் இல்ல. அல்லேலூயா. புருஷருக்கு ஏன் சொல்லி இருக்குது? புருஷனுக்கு பொறுப்பு இருக்கு. என்ன பொறுப்பு இருக்கு? குடும்பத்தை நடத்த. ஏன் மனைவியை நடத்த கூட புருஷனுக்கு பொறுப்பு இருக்கு. மனைவியை நடத்தையும் தெரியாது, இல்லைன்னா அடிதான். அல்லேலூயா. எப்ப தாழ்ந்து போனோம்னா தெரியணும். மனைவி கொஞ்சம் கர்ச்சித்துட்டா என்ன பண்ணிடணும்? அல்லேலூயா. இல்லைன்னா ஒன்னும் கிடைக்காது. கர்த்தர் நல்லவர். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை தோத்திரம் பண்ணுவோம். பாருங்க, நாள்பட ஆகும்போது மனைவி மாதிரிதான் ரொம்ப முக்கியம், சகோதரிகள் தான் ரொம்ப முக்கியம். நமக்கு சாப்பாடு போடுறவங்க அப்படித்தானே? எல்லாரும் கரங்களை உயர்த்தி அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. சும்மா விருப்பத்துக்கு அதை இது எல்லாம் ஒரு மாதிரி எல்லாம் பேசக்கூடாது, கனப்படுத்தணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஜெபித்தால் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் என்பது ரொம்ப முக்கியம். என்னிடத்துல கேட்டா உனக்கு என்னப்பா வேணும் ஆண்டவர் கேட்ட, சாலமோன் கேட்டார் ஞானம். உங்கள்கிட்ட கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் என்னட்ட கேட்டா எனக்கு ஆண்டவரே நல்லா ஜெபிக்கணும், இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிக்கணும்னு கேட்பேன், எதை நினைத்தும் கலங்காம துதிக்கணும், அது போதும். இரவெல்லாம் கண் விழித்து தானாக ஜெபம் வரணும், எதை நினைத்தும் கலங்காம துதிக்கணும். நிரப்புங்கப்பா, 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 பாத்திரத்தை நிரப்புங்கப்பா, 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 உங்க பரிசுத்த ஆறாக பெருக்கெடுத்து ஓடணும், ஆயிரங்கள் உம்மண்டை நடத்தணும், ஆறாக ஓடணும், ஆயிரங்கள் நடத்தணும். நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, என் பாத்திரத்தை தாகத்தோடு நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, எப்பவும் ஆமென். பரிசுத்த நிரப்புங்கப்பா, 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 ஓ பாத்திரத்தை இயேசுவே நிரப்புங்கப்பா, உங்க பரிசுத்த நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்கிற விருப்பம் எல்லா இடங்களிலும் ஜெபிக்கணும். ஆமே. இரவுல தூக்கத்துக்கு போகும்போது ஜெபிக்கணும், காலையில் எழுந்திருக்கும் போது ஜெபிக்கணும், சாப்பாட்டுல மேல பிள்ளைங்க எல்லாம் கையை வைத்து ஜெபிக்கணும். அப்பா பிள்ளைக்கு அப்பா என்ன பண்ணணும்? சாப்பாட்டு மேல கை வைத்து ஜெபம் பண்ணாதான் பிள்ளைகளும் ஜெபம் பண்ணோம். ஆமென். பாஸ்டர் சொர்ணராஜ் சொல்லுவாங்க, அவருடைய மகன் ஊழியத்துக்கு வரவில்லை, அவர் பெரிய ஒரு ஊழியக்காரர். அப்பொழுது அவர் என்ன பண்ணுவாரா, நம்முடைய ஸ்தாபனத்தில் இருக்கிற அவர் ஒரு தலைவராக இருக்கிறார். அவர் என்ன சொல்லுவாராம், அவர் என்ன செய்வாராம், இரவு நேரத்திலே பிள்ளைகள் தூங்கி கொண்டிருக்கும் போது பிள்ளைகளுடைய சிரசு மேல் கை வைத்து ஆண்டவரே நீர் கிரியை செய்யும் என்று ஜெபம் பண்ணுவாராம். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம், முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுவாராம். அல்லேலூயா. கர்த்தர் கிருபை தருவாராக. அப்ப பாருங்க, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற பொறுப்பு நமக்கு தான் இருக்கிறது, புருஷர்களுக்கு இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு அது ரொம்ப நேர்மாறா நடந்துட்டு இருக்குது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனவே புருஷர்கள் இப்படிப்பட்ட புருஷர்களாய் கர்த்தர் மாற்ற வேண்டும். ஜெபித்தால் சத்துருவை ஜெயிக்க முடியும், ஜெபித்தால் உலகத்தை ஜெயிக்க முடியும், ஜெபித்தால் மாம்சத்தை ஜெயிக்க முடியும். எஸ்தரை குறித்து பார்க்கும் பொழுது அவள் நன்றாக ஜெபிக்கிற ஒரு சகோதரி, அவர் ஒரு ராஜாத்தி, அவள் ஒரு ஆகாஸ்வேறு ராஜாவுடைய மனைவி. அவளுக்கு எவ்வளவு பொறுப்புகள் இருந்தது, ஆனால் அவளுக்கு ஒரு பழக்கம் இருந்தது, உபவாசம் பண்ணி ஜெபிக்க வேண்டும் என்கிற பழக்கம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான ஒரு முக்கியமான பொறுப்பு பழக்கம் என்ன? உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். நம்முடைய சபையில 2 நாட்கள் உபவாச ஜெபம் நடக்கிறது. வெள்ளிக்கிழமை நடக்கிறது, சனிக்கிழமை நடக்கிறது. ஏதாயிலும் ஒரு நாளிலே
ஆமேன் வந்து உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற பழக்கம் நமக்கு இருக்க வேண்டும். நடந்தது என்ன பாருங்க. ஆமானின் சதியை நீங்கள் பார்த்தால் தெரியும். ஆதார் மாதம் 13ஆம் தேதியிலே, ஆதார் மாதமாகிய 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூத ஜனங்கள் சிறியவர்களிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாரையும் கொன்று குவிக்க வேண்டும் என்று சொல்லி பணத்தை கொண்டு கொடுத்து ஆகாஸ் வேறு ராஜாவிடத்தில் கொடுத்து அந்த மோதிரத்தை வாங்கி அதை முத்திரை போட்டு ஆமீன் ராஜா அரசாளுகிற 127 நாடுகளுக்கும் அந்த நாட்களிலே கோவேறு கழுதைகள் மூலமாக அந்த தூது அனுப்பப்பட்டது. லெட்டர் அனுப்பிட்டாங்க. ஒரே நாள்ல யூதர்கள் எங்கு இருந்தாலும் அந்த நாட்களில் அவர்கள் மேல் சத்துருக்கள் விழுந்து கொன்று குவிக்க வேண்டும் என்று சொல்லி இதை அறிந்த எஸ்தரை பார்க்கும் பொழுது எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை அவள் என்ன பண்ணுகிறார்? எஸ்தர் 4:16 நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். எனக்காக உபவாசம் பண்ணுங்க. நானும் உபவாசம் பண்ணுகிறேன். என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுகிறார்கள். சட்டத்தை மீறி போதும். பாருங்க, ஒரு சபையிலே ஒரு ஊழியக்காரர் ஜெபம் பண்ண வேண்டும். ஊழியக்காரர் மற்ற இடத்துல சொல்ல வேண்டும், எனக்காக ஜெபம் பண்ணுங்கள், நானும் ஜெபம் பண்ணுகிறேன், என் தாதிமாரும் ஜெபம் பண்ணுவார்கள். எனக்காக ஜெபம் பண்ணுங்கள், நானும் ஜெபம் பண்ணுகிறேன், என் தாதிமாரும் ஜெபம் பண்ணுவார்கள். சபை ஊழியக்காரர் ஜெபிக்க வேண்டும். சபை ஊழியக்காரர்களுக்காக விசுவாசிகள் ஜெபிக்க வேண்டும். விசுவாசிகளும் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்றால் நமக்கு ஆபத்து வந்திருக்கிறது. நம்முடைய தேசத்தில் ஆபத்து வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். பல சட்டங்கள் ஏற்றப்படுகிறது. ஆமென். தேவ ஜனங்களுக்கு விரோதமான பல சட்டங்கள் ஏற்றப்படுகிறது. ஏற்றப்படுவதற்கு ஆமானை போன்ற மனிதர்கள் பல திட்டங்களை வைத்திருக்கிறார்கள். பிரியமான சபையே, இந்த நாட்களிலே அதிகமாக சபைகள் ஜெபிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். இதை அறிந்த எஸ்தரால் சும்மா இருக்க முடியவில்லை. சாப்பாடாவது ஏதாவது புசியாமல் குடியாமலும் 3 நாட்கள் நான் செத்தாலும் பரவாயில்லையா, நான் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இளம் தலைமுறை போய்கொண்டிருக்கிறது ரொம்ப இன்டர்நெட்டுக்குள்ளாக போய்கொண்டிருக்கிறது. பலவிதமான பாவத்துக்குள்ளாக போய்கொண்டிருக்கிறது. இந்த நாட்களிலே சபை, பெற்றோர், புருஷர்மார் கண்ணீர் வடித்து ஜெபிக்க வேண்டிய ஒரு கடைசி காலத்தில் இருக்கிறோம். இது கடைசி காலம். இது ஆபத்து நிரம்பி இருக்கிறது. ஆமானை போன்ற தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் சதி பண்ணுகிற மக்கள் எழும்பி இருக்கிறார்கள். எஸ்தர் உபவாசம் பண்ணி ஜெபித்தாள். அனுமதி இல்லாமல் ஒருவரும் அந்த முற்றத்துக்கு ஆகாஸ் வேறு ராஜாவை பார்க்க போக முடியாது. ஆனால் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி விட்டு அங்கு போகிறாள். என்ன நடந்தது? ஆமென். 5:3 நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் அதை நான் உனக்கு தருவேன். ஜெபிக்கிற தேவ பிள்ளையே, உபவாசம் பண்ணுகிற தேவ பிள்ளையே, உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற தேவ பிள்ளையே, ஜனங்களுக்காக ஜனங்கள் அழிந்து போகிறார்கள் என்று சொல்லி திறப்பலேன் என்று ஜெபிக்கிற தேவ பிள்ளையே, உனக்கு என்ன வேண்டும்? அந்த வசனத்தை நல்ல படிங்க. உனக்கு என்ன வேண்டும்? உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு